கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 21 35 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே வந்த அருமையான தலைப்பு என்னவென்றால், மன்னிப்பதில் நடப்பது அல்லது மன்னிப்பில் நடப்பது. ஆங்கிலத்திலே வாக்கிங் இன் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லலாம். மன்னிப்பது என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு இருதயம் போல காணப்படுகிறது. மனித வாழ்க்கையிலே இருதயம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மன்னிக்கிற தன்மை முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னை உங்களை மன்னித்ததினால்தான் நாம் மீட்புக்குள் நாம் வழி நடத்தப்பட்டோம். ஆண்டவராய் இயேசுவானவர் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த மன்னிப்பதிலே ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் இருக்கிறது. ஏனென்றால் அநேகராலே நாம் காயப்படுத்தப்பட்டோம், அநேகராலே தவறாக நடத்தப்பட்டோம். ஆகவே இந்த மன்னிக்கிற அந்த காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதை பேசுவது எளிது, இதிலே இந்த அடிப்படையிலே பாடுவது எளிது, அநேருக்கு புத்தி சொல்வது எளிது. ஆனால் இதை கடைபிடிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சொந்த பலத்தால் இதை செய்ய முடியாது, ஆண்டவருடைய பலத்தில் தான் செய்ய முடியும். சில குறிப்புகளை சொல்கிறேன். மன்னிப்பது என்பது இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஃபர்கிவ்னஸ் இஸ் எ கமாண்ட், நாட் எ சஜஷன் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று போதித்தார். மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 21 22 வாக்கியங்களை வாசிக்கலாம். மன்னிப்போம் என்றால் தேவனுடைய அந்த குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறோம் என்று பொருளாகும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வாக்கியம். அருமையானவர்களே, நாம் மன்னிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி, அதாவது கிறிஸ்துவ முதிர்ச்சி தன்மை இருக்கிறது என்று பொருளாகும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13 காணலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மன்னிப்பது ஆண்டவர் கண்களிலே நமக்கு இரக்கத்தை பெறுவதற்கு சமமாகும். மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை காண முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன் கல்லெறிந்து அவன் கொல்லப்படும் போது கூட அவன் அப்போஸ்தலர் 7:60 ஆண்டவரை நோக்கி, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று அவன் ஜெபித்ததை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்க முடியாத அந்த அன்ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிக்க முடியாத தன்மை இருக்குமானால் அது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஒரு ட்ராப், அதாவது ஒரு கண்ணியாக காணப்படுகிறது. அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ட்ராப் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையின் கசப்பு நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்படாத அந்த தன்மை எதிரி அல்லது சாத்தானுக்கு கதவுகளை திறந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்படாத நிலையிலே வாழ்வோமானால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராத தன்மைகள் உண்டு. மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 26 காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்படாத அந்த தன்மை மேலும் மேலும் பாவங்களிலே வளரக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறது. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 17 21 வாக்கியங்களை காண முடிகிறது. அருமையானவர்களே, மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 34 35 வாசித்து பாருங்கள். மன்னிக்க முடியாத ஒரு வேலைக்காரன் உபத்திரப்படுத்தவர்கள் கரங்களிலே ஒப்படைக்கப்படுவதை அந்த திருமறை பகுதி அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, நாம் மன்னிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையும் குணமாக்குகிற அந்த தன்மையும் கிடைக்கிறது. எப்படி என்று சொன்னால், மன்னிப்பதினாலே நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு இன்னர் ஹீலிங் கிடைக்கிறது. சங்கீதம் 147ஆம் சங்கீதத்திலே 3 வாசிக்கலாம். நாம் மன்னிக்கும் பொழுது உடைந்த உறவுகளெல்லாம் அது சரியாகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த இளைய குமாரனை தகப்பன் மன்னித்ததினாலே உறவுகள் செவ்வையானது. மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான சமாதானம் வருகிறது. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 7 வசனங்களை வாசிக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கையை மன்னிக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவ் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எபேசியரின் புஸ்தகம் 4:30-32 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நாம் மன்னிப்பதினாலே தேவனை உள்ள உறவிலே மிக உணர்ச்சி பூர்வமாக அதே சமயம் விழிப்பு தன்மையோடு காணப்படுகிறோம். யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்ததை அங்கு ஆதியாகமம் 50:19-21 வாக்கியங்கள் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த மன்னிப்பை பற்றி பேசுகிற நானும் அதை கேட்கிற நீங்களும் இந்த மன்னிப்பிலே எப்படி நடப்பது, சில பிராக்டிக்கலாக சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, மன்னிப்பது என்பது ஆண்டவரின் கட்டளை. ஆகவே லூக்கா 6:37 இதற்கு நாம் ஒபே பண்ண வேண்டும். மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே இது ஒரு கட்டளை, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, யாராவது நம்மை காயப்படுத்தினவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 5:44 வாக்கியம் சொல்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய கசப்பு அல்லது பழைய சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்முடைய மனதிலே சேர்த்து வைக்காதபடி அதை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரிலீஸ் த டெப்ட், டோன்ட் கீப் ரெக்கார்ட்ஸ் என்று ஒருவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 13:5 பாருங்கள். அன்பு எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான இந்த மன்னிப்பின் தன்மையிலே நாம் வளர வேண்டுமென்றால் வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானுடைய ஒத்தாசையிலே பெருக வேண்டும், நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். ரோமர்கள் நிருபம் 12:2 இதை வாசிக்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட சிலுவையிலே உச்சக்கட்ட உபத்திரங்களையும் பாடுகளை அனுபவிக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். மான்களுக்கு பிறப்பது மான்கள் குட்டிகளாக இருக்க வேண்டும். மான்களுக்கு பிறப்பது கழுதை குட்டிகளாக இருந்தால் நிச்சயமாக அது மான்களுக்கு பிறக்காது. நானும் நீங்களும் ஆண்டவரால் பிறக்கப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய அந்த மன்னிப்பின் தன்மையிலே வளர அழைக்கப்படுகிறோம். என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் தேவ சமூகத்திலே வைத்து மறுமதிப்பீட்டு செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது கசப்புகள், வைராக்கியங்கள், பழையவைகளை நம்முடைய மனதில் வைத்து சிந்தித்து பழிவாங்கிற எண்ணங்கள் இருந்தால் நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த மன்னிப்பிலே நடப்பதிலே எனக்கும் உங்களுக்கும் அவர் தன்னுடைய கிருபையும் வல்லமையும் தருவாராக. ஆமேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். மன்னிப்பதிலே நாங்கள் தொடர்ந்து நடக்க உதவி செய்யும். உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களாலே பிறரை மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது ஜெபித்த போது மன்னிப்பை பெற்றான். ஆனால் அவனாலே நினிவே ஜனங்களை மன்னிக்க முடியாத அந்த கசப்பில் இருந்தது உமக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கையை சந்தியும், மாற்றும், பெரிய பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே,